ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு போல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் டு பெங்களூர். ஆக்சுவலாக நான் ஒரு வேலையாக வந்தேன் இங்கே கோயம்புத்தூர். ஸோ அது முடிஞ்சது. இன்றைக்கி வழக்கம் போல் சண்டே ரைடு. வி ஆர் ஹெட்டிங் பேக் டு பெங்களூர். யா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏன் வீடியோ வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டு. கரெக்டு தான், கொஞ்சம் சுச்சுவேஷன், லைஃப் அப்டேட் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிறது தான், லைஃப் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்துடுது. ஸோ எனக்கு மேப்பு கொஞ்சம் தேவை, ஏன்னா இங்கே 2-3 ரூட்டு மாறுது. ஸோ ஈரோடு வழியாக கூட்டு போயிடும். ஸோ அதனால் நான் வந்து எந்த வழியாக போகிறேன் அப்படின்னா, அவினாசி டு சேலம், சேலத்தில் இருந்து பெங்களூர் போகிறேன். கனகாபுரம் ரூட்டு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் சிங்கிள் ரோடு, அதுவும் இல்லாமல் ஸோ அது இல்லாமல் நியூ ரோடு வேறு. மேப் பார்த்து போகணும். இதுன்னா பிரச்சனை இல்லை, டைரெக்டாக அப்படியே போயிடுவேன். மேப்பு சும்மா நான் போட்டிருக்கேன். ஆமாம், மேபி எங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ட்டு போட்டிருக்கேன் சும்மா. ஆமாம், ஹைவே சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர். நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேன் கோயம்புத்தூர். ஸோ பைக்கில் இந்த நம்ம ஹிமாலயன் 450ல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்லாம் எல்லாருக்கும் நல்லா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா போகலன்னா நல்லா போகிற மாதிரி வச்சுக்கோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு. ஸோ எல்லாருக்கும் இருக்க கஷ்டம்தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் இது. பட் அடுத்தவங்க நம்ம இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சைடு இருக்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமாம், அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஆனால் நம்ம சைடு இது பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும், நாளைக்கு லைஃப்பில் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னுக்குள்ள நம்ம அதை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆமாம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்க, அவ்வளோதான். ஹாப்பியாக இருங்க, இந்த மாதிரி ரைட்ஸ் போங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் 3 டைம் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இருந்தாலுமே பயமாக தாங்க இருக்குது கொஞ்சம். அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணுறதுல தப்பும் இல்லை. ஆமாம், இப்போ லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் லைட்டாக. ஆமாம், இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. நான் ஆக்சுவலாக டாப் பாக்ஸ் வாங்கிட்டேன். அது வந்து காஸ்ட் வந்து 9000. ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் ஸ்பேரிஃபைல தான் வாங்கினேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்பேரிஃபை வந்து லேட் ஆகுது, கொஞ்சம் எங்களுக்கு சீக்கிரம் வரமாட்டிருக்கு. அது வந்து அவங்க மேன் பவர் கம்மின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க. ஆமாம், நான் இதை மறுக்கவே மாட்டேன். அவங்க எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே கொடுத்துருந்தாங்க. ஓ மை காட், அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க ஆனால் கேட்டாங்க என்கிட்ட, நிறைய இது என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வந்து பாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி கொடுங்க. ஸோ இது வந்து ஸ்பேரிஃபை எப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தான் செல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பேரிஃபையே ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. ஸ்பேரிஃபை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், ஒரு கம்பெனியில் இருந்து வாங்கி அதை வந்து நம்ம எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆமாம், டிஸ்ட்ரிபியூட்டரும் இருக்காங்க, டீலரும் இருக்காங்க. இவங்க டீலர் கிடையாது, டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக, ஒரு 500 to 400 rupees வந்து கம்மியாக வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட. ஸோ உங்களுக்கு ஆஃபரும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எதுக்கு ஹார்ன் அடிக்கிறாங்க தெரியலையே. போகிறதுக்கு தான் ஹார்ன் அடிக்கிறாங்களா? என்னடா, ஹைவேஸ் போய்ட்டால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாம். நான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் இருக்கேன். நமக்கு எக்கோவே தேவைப்பட மாட்டிருக்கு. நமக்கு எக்கோ கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் நினச்ச நேரத்தில் நினச்ச பிக்கப் வர மாட்டிருக்கு, கிடைச்ச பிக்கப் தான் வருது. அது ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும். ஆஹா, நல்ல கிளைமேட்டு, மான்சூன் ரைடு மாதிரி சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. நிஜமாலுமே லைட்டாக தூரல்,
மினிமலான ஒரு தூரல், ஒரு சில் கிளைமேட், நல்ல நல்ல ஒரு ஃபீல் மார்னிங். நிஜமாலுமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மன நிம்மதினா நம்ம கண்டிப்பா வண்டி ஓட்டக்குள்ள மட்டும்தான் அதை ஃபீல் பண்ணுவோம். வண்டி ஓட்டுறதோட பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு வியூ வந்து ரசிப்போம் பாருங்க, அது சூப்பரா இருக்குங்க. என்ன நமக்கு யாரும் வரமாட்டிருக்கேங்க கம்பெனிக்கு வந்து அவங்கள ஓட்ட விட்டு நம்ம பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வரலாம். ஆனா இந்த வண்டி நிஜமாலுமேங்க, இனோவா காரு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு சில மாதிரி குதிக்கும் அப்படின்ட்டு. ஆனா இந்த வண்டி நிஜமாலுமே இது இருந்தா நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் டிராவல் பண்ணலாம். நீ போ, இன்னும் 1000 கிலோமீட்டரா போ, நான் இருக்கேன், நான் வந்து உன்னை புஷ் பண்றேன், நீ போ, நீ ஏன் பயப்படுற, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஆமா, இல்லை எனக்கு எல்லா வண்டியுமே கொடுத்துச்சு அந்த ஃபீலு. நம்மளால ஆனால் ஓட்ட முடியறதில்ல. தான் சொல்லுவாங்களே, நம்ம போகிறதே மென்டல் ஹெல்த்துக்காக. ஃபிசிக்கல் ஹெல்த்தே கரெக்டாக இல்லாத போது மென்டல் ஹெல்த் எப்படிங்க வரப்போகுது? ஃபாக் வேறு அப்பப்போ இந்த கண்ணாடி மூடிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு முன்னாடி இருக்கிற வியூவே தெரிய மாட்டிருக்கு. ஆக்சுவலாக என் குரல் கொஞ்சம் இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைக்கில எப்பயுமே நல்லா இருக்குது, அது வேணால் தெரிஞ்ச விஷயம். நான் ரீசெண்டாக இப்போ அச்சலுப்பேட்டான்னு சொல்லிட்டு கனகாபுரம் ரைடு போயிருந்தேங்க. ஒரு 1 மந்த் ஆகிட்டுக்கும். ஸோ அப்போ என்கிட்ட கோப்ரோ இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கோப்ரோ இல்லை மீன்ஸ் நான் கொஞ்சம் அதான் சொன்னல, கொஞ்சம் பிரேக் எடுத்துருந்தேன். யூடியூப் சேனல்லேருந்தே பிரேக் எடுத்துகிட்டு இருந்தேன். உடனே நீங்கள் சொல்லாதீங்க, ரொம்ப 50 வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரியே சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஹோப் யூ காய்ஸ் என்னை எல்லோரும் என்கரேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நல் உள்ளங்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஆமாம், கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கொஞ்சம் என்ன கண்டென்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்றத அப்லோட் பண்ணுங்கள். என்னால் முடிகிறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், மறக்கவே மாட்டேங்க. எல்லா கமெண்ட்டும் நான் ஞாபகம்லாம் வச்சுருக்கீங்க. யாரோ ட்ரையம்ப் T4 வந்து ரிவ்யூ கிட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னும் ஒரு வண்டி ஏதோ கிட்டிருந்தாங்க ரிவ்யூ. ஸோ நான் அதில் உங்களுக்கு as soon as possible நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் பெங்களூர் வந்துட்டேன். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் நான் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கேட ஹார்லி ஸ்கூல் மேன் வண்டி சரியான வண்டிங்க. வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, மேபி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். 120 போயிட்டு இருக்கு. அப்படி வைப்ரேஷன் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். விண்ட் பஃபட்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இஷ்யூலாம் இந்த வண்டியில இருக்கு. விண்ட் பஃபட்டிங், இந்த வைசர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு விண்டை வந்து சத்தியமாக ப்ரொடெக்ட் பண்ணல. ஆமாம், நமக்கு வைசர் இல்லைன்னா கூட உங்களுக்கு கிளியர் வியூ இருக்குமே தவிர, இந்த வைசர் குட்டி வைசரை கொடுத்துட்டு நமக்கு அந்த இதே இருக்க மாட்டிருக்கு. அவருது பாருங்களேன், ஹார்லி தலைக்கு மேலே வரைக்கும் வைசர் போட்டிருக்கு அப்படி. ஸோ டிஃபென்ஸ் ரைடருக்கு எந்த ஒரு சோர்வும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அது ஒரு கான்செப்ட். ஆமாம், நிறைய கான்செப்ட் இருக்குங்க விண்டு ஷீல்ட்லேயே. ஆமாம், நிறைய பேருக்கு இது வந்து ஷார்ட் வைசர், இதுக்கு அப்கிரேட் வந்து டால் வைசர் அப்படி மட்டும்தான் தெரியும். டால் வைசர் இருக்கு, டால் ரேலி வைசர் இருக்கு, ரேலி வைசர் இருக்கு, ரேலி ப்ரோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. அதை நம்ம சூஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. ஆமாம், அதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு கொஞ்சம் பேசுறதே கொஞ்சம் இதுதான். ஆமாம், ஸோ இப்போ கூட ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல, தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன். ஹோப் ரெக்கார்ட் ஆகும் தான் நம்புறேன், பார்ப்போம். ஏன்னா நான் அங்கேயே செக் பண்ணிட்டு தான் எடுத்தேன். பட் ஆனால் ஒரு சில டைம் கோப்ரோவும் கொஞ்சம் மக்கர் பண்ணுது.
பட் பரவாயில்ல, அது எல்லாமே டேலி பண்ணி தானே இது பண்ணுறோம் நம்ம, அதனால ப்ராப்ளம் இல்லை. சாப்பிடிப்போமா? சாப்பிடிச்சாலே இந்த கண்ணாடி திரும்பிக்குது. ரெண்டு பஃபட்டிங் தானே ஓவரா இருக்கு. ஒரு கோபுரம் வச்சிருக்கு அப்படி. ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க்கு. அடிங்க, இதெல்லாம் மேலே அடிக்கும். அது கொஞ்சம் மேலே அடிக்கும். காது அப்படியே பிளாக் ஆயிருச்சு. ஆமாம், இங்கே ஆக்சுவலாக ஒரு பிளேஸ் இருக்குது, காவேரி ரிவர் போகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரிவர் இருக்கும். இந்த வே சூப்பராக இருக்குங்க. அது நான் வரக்குள்ள பார்த்தேன், பட் ஆனால் அதை கவர் பண்ணல நான். பண்ணிங்க அது. ஆமாம், நான் கம்பெனி சொல்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ப்ரீமியம். ஏன் இங்கே வளைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்களா வியூவு? இன்றைக்கி தான் விசேஷம் போல, சண்டே இல்லை. ஸோ ஏதாச்சும் சிக்கன் ஏதாச்சும் கடா இது வெட்டுவாங்க. இந்த பக்கம் ஒன்றும் தெரியல. முன்ன நான் அதில் வந்தேன், அது கொஞ்சம் பெரிய பழம் மேலேயாக இருந்துச்சு, கொஞ்சம் சின்னதாக இருக்கு அவங்க. நல்லா இருக்குங்க வியூ. அங்கே பார்த்துட்டு போய் இங்கே கோட்டை விட்டுறக்கூடாது. 2 பக்கமும் பார்த்து தான் ஓட்டணும், வேறு வழி இல்லை நமக்கு. அவர் எதோ காமிச்சு விட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு, அது ஓகே. பட் ஆனால் பின்னாடியும் பார்க்கணும். பின்னாடி பார்த்தா தான் வியூ கிடைக்கும், யார் வராங்க யார் போகிறாங்கன்ட்டு. நம்ம ஆளுங்க பின்னாடியும் பார்க்குறதுல சைட்லேயும் பார்க்குறதுல அப்படியே போகிறது தான். இண்டிகேட்டர் போடுவாங்க, நிறைய பேர் இண்டிகேட்டர் போடுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே அவங்க வந்து சைட் மிரர் பார்த்துருப்பாங்க, ஸோ அதனால் இண்டிகேட்டர் போடுறாங்கன்னு தான் நினைப்போம். ஆனால் இண்டிகேட்டர் போடுற முக்கால்வாசி பேர் சைடு மிரர் பார்க்குறதே இல்லை, அப்படியே கட் பண்ணுறது தான். இண்டிகேட்டர் போட்டாலுமே பின்னாடி வரவங்களுக்கு தெரியும் நீங்கள் வளைக்க தான் போகிறீங்க, எந்த பக்கம் இண்டிகேட்டர் போடுறீங்களோ லெஃப்ட் ஆர் ரைட் வந்து எந்த இண்டிகேட்டர் போடுறீங்களோ
அந்த சைடு வளைக்க தான் போகிறீங்கன்னு பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். ஆனால் பட் அவங்க எவ்வளோ க்ளோஸில் இருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைனா அது ரொம்ப டிஸ்டன்ஸ், ரொம்ப பிரச்சனை ஆயிரும் ஹைவேஸில். ஆமாம், இப்போ நான் வந்து ஒரு 80-90 போயிட்டுருப்பேன். இப்போ இங்கே போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து கரெக்டாக இண்டிகேட்டர் போடுறாரு. ஸோ நான் இப்போ 80-90 வரும்போது அவர் இண்டிகேட்டர் போட்டோடனே சரி ஓகே வளைச்சிடலாம் அப்படின்ட்டு வளைச்சா நான் பிரேக் அடிக்கணும். நான் ஹார்ட் பிரேக்கிங் அடிக்கணும். ஆமாம், ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோன்றது நான் வந்து நார்மல் பிரேக் அடித்தா கண்டிப்பாக நிற்காது. நான் வந்து ஒரு எஃபெக்டிவான பிரேக் அடித்தா மட்டும்தான் வண்டி நிற்கும். அதனால் அதெல்லாம் அவங்க பார்க்கறதே இல்லை, அவங்க பாட்டுக்கு போகிறது தான். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னும் பொட்டி காமிக்கல. நான் சேலம் தாண்டி நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஆமாம், வண்டி செட்டப் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தம்ப்நெயில் இதாக தான் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். போலீஸ் வர நின்றுட்டே இருக்காங்க, யாரோ வராங்க போல், கட்சிக்காரங்க. அதுக்கு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. லக்கேஜ் செட்டப் பார்த்துங்க. டாப் ரேக் நல்லா இருக்கா இல்லையான்றதை இது பண்ணிங்க. நான் இதோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வண்டியே குப்பை மண், அது இல்லாமல் செகண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக் நான் செகண்ட் சர்வீஸ் விட்டுருவேன் ஆக்சுவலாக. ஆமாம், இல்லையா, கம்பெனி சர்வீஸ் சென்டர்லேயே தான் விட்டுறேன் இப்போதைக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. சப்போஸ் பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், முஜாகித்துக்கிட்ட, வேலார் பைக்கர். ஆமாம், நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு இருக்காரு. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். பட் ஆனால் அவர் என்கிட்ட சொன்னார், கம்பெனிலே விடுங்க, வாரண்டி வாய்டாக இருப்போது, அதனால் நீங்கள் கம்பெனியில் பண்ணுறது பெட்ரு இந்த மாதிரி வண்டிக்கு அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ, இப்படி தான் பண்ணுறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயம் டெக்னிக்கலாக இது பண்ணால் நம்ம இது பண்ணி கொடுக்க மாட்டிருக்காங்க. நம்ம செயின் நாய்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம், அந்த செயின் நாய்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதில்ல, அப்படியே கொடுக்குறது. அப்புறம் எதுக்கு அதை சொல்லி வேறு நம்ம கொடுக்கணும்? அதுதான் நமக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. அதை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி சொல்லணுமா? ஏன் எப்பயுமே கஸ்டமர் தான் சொல்லணுமா? ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆமாம், அப்புறம் மறுபடியும் சேலம் வந்து இன்னொரு டைம் ஒரு சும்மா லைட்டாக மோட்டரில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்தாச்சு. ஆமாம், செயின் லீவ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற விடணும்னு இனிமேல் தெரியுது. செயின் லீவ் தான் மானாவரியாக வேணும். அது இல்லாமல் வண்டி வெளியே தான் நின்றுட்டு இருந்துச்சு பார்க்கிங்கில். ஃபுல்லாக மழை, வெயில், காற்று, குப்பை எல்லாம் இருந்துச்சு வண்டியில். சும்மா மேலே மட்டும் தொடச்சி டேங்க்கில் காலையில் கொஞ்சம் தூரல் போட்டுச்சு. ஸோ அதனால் எனக்கு அந்த டஸ்ட்டு இஷ்யூ இல்லை. ஆமாம், வாட்டர் டாட்ஸ் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வாட்டர் டாட்ஸ் இருந்தால் மோஸ்ட்லி ஸ்க்ராட்ச் விழுறதில்ல, அதனால் அப்படியே க்ளீன் பண்ணியாச்சு.
நம்ம கண்டென்ட் மட்டும் பேசுகிறேன். நிறைய பேர் கேடிஎம் வாங்கியிருக்காங்க. அட்வென்ச்சர் செம்மையாக இருக்குது வண்டி. ஸோ ஒரு ரிலையபிள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த மிஷின். ஆக்சுவலாக நான் சீட்டு சின்னதாக இருக்குது, வண்டி சின்னதாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த வண்டி எடுக்கல. நான் இது எடுத்ததுக்கு காரணம் வண்டி பெரிய வண்டி. ஸோ ஒரு பல்ஜி ஃபீல் இருக்குது. நமக்கு வந்து வண்டி எப்பயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த கான்செப்டில் தான் நான் இந்த வண்டி எடுத்தேன். நம்ம மற்றபடி ஒரு எந்த கான்செப்டும் இல்லை. இந்த இடம் ஞாபகம் இருக்குங்க, தொப்பூர். த மோஸ்ட் ஆக்சிடென்ட் ஜோன் இன் என்டையர் தமிழ்நாடு. ஆமாம், தருமபுரி பக்கம். கொஞ்சம் இங்கே சேஃபாக தான் இருக்கணும். எப்படா போவேன்? இன்னும் வண்டி ஹில்ஸில் ஓட்டலைங்க, ஓட்டணும். ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், எல்லா ஹில்லும் போகணும் இனிமேல். ஏன்னா அப்படின்னா தான் வண்டி பிஸ்டன்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். இல்லைன்னா ரொம்ப டைட்டாக பிஸ்டன் ரொம்ப அந்த ஸ்மூத்னஸ்ஸே இருக்காது. ஆமாம், நான் யமகா அப்படி தான் பண்ணேன். ஹில்ஸ் ஏற்றி 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 தான் பிஸ்டன் இது பண்ணேன். எத்தனை ஏற்றி வடிவேல் போட மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே 100ல் போகிறாங்க பாருங்களேன், தொப்பூரில். காரு, லாரி சாரி காரு மட்டும் 100ல் போகிறாங்க. நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒரு கொடி மட்டும் விழுந்துருச்சு. குரங்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆளுங்க தான் தாவி இருப்பாங்க, அப்படியே கீழே விழுந்துருக்கும். வாய்ஸ் வேறு ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியல. உடனே கமெண்ட் பண்ணாதீங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலன்னு நல்லா தான் ப்ரோ இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், வழக்கம் போல் உங்களுக்கு அல்காரிதம் லூப் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை
சந்திக்கிறேன். ஓகேங்களா? பாய். அன்டைல் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ எம் ஸ்கிஃப்டி. பாய் மக்களே, பாய். டேக் கேர்.